காளிப்பட்டி நடத்தும் 30,000க்கான கிரிக்கெட் தொடர் போட்டி டே 2ல் இருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா புலிவலம் வெர்சஸ் சொரத்தூர் வானவில் பாய்ஸ். இதில் வந்து சொரத்தூர் வானவில் பாய்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச்சு, 1 ஓவர் காமன் பவர் பிளே. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம துறையூர் சரௌண்டிங்கில் எங்கே மேட்ச் நடந்தாலும் எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். உங்கள் ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், வந்து சிறப்பிச்சு தரோம். தேங்க்யூ. புலிவலம் அணிக்காக ஓப்பனிங் பேர் அருணாச்சலம் மற்றும் பிரதீப். சொரத்தூர் அணிக்காக முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் வீச கார்த்தி. ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு ஆஃப் சைடில் கெஞ்சி விட்ருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்க. 2 ஃபஸ்ட் பாலே. செகண்ட் பால் அப்படியே ஒரு ஃபுல் டாஸ் ஆஃப் சைடு க்ளோஸ்லி அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் கீப்பர் கேட்சை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு, காற்றுல பால் போகல, பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே இருக்குது. விக்கெட். ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க புலிவலம் அணியினர். அருணாச்சலம் விக்கெட். லெக் சைடு அடித்தார், காற்றுல பால் போகலை. பேட்ஸ்மேன் புலிவலம் அணிக்காக அருண், அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு நல்ல ஏர்கர், ஓட முடியலை, டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு ஸ்கொயர் லெக்கில் தொட்டு விட்டு ஒரு ரன்னு. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. முடிவிட்ட நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு புலிவலம் அணிக்கு 5. இரண்டாவது ஓவரை வீச விவேக். இந்த சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ரெண்டாவது ஓவர் செட் பண்ணுறாரு விவேக். அடிச்சிருக்காங்க லெக் சைடு சைட்டில், அங்கே 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏரில் காற்றுல பால் வெளியே வந்துருச்சு, அது காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் பால் பவுலர் தலைக்கு மேலே தொட்டு விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. வைடு போட்டிருக்காரு. 3 பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் பாலை மிஸ் பண்ணுறாங்க, ஓடலை, டாட். 3 பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு லெக் சைடு, அங்கே கேப்பில் பால் போகுது. ஆனால் 2 ஓடிட்டாங்க. ஒரு தப்பான த்ரோ, ரன் ஓடலை, 2. நெக்ஸ்ட் பால் ஒரு கீப்பர் எஜ்ஜு, கீப்பர் பிடிப்பாரா? பாலை பிடிக்கலை, மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் ரிவர்ஸ் திரும்பி ஆடி இருக்காரு. காற்றுல 4 ரிட்டர்னில் 4ஓட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. புலிவலம் சொரத்தூர் அணிக்காக சுரேஷ் 3வது ஓவரை வீச இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 3rd ஓவர். ஃபஸ்ட்டு பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஒரு ரன்னோட சிங்கிள். செகண்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு ஃபைன் லெக் திசையில். காற்றுல பால் போகுமா? 2 பிச்சில் நின்றுச்சு, பால் போகலை. ஆனால் இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு, எங்கே க்ளோஸ்லேயே ஃபீல்டர் இருக்கார். விக்கெட். குட் கேட்ச். பேட்ஸ்மேன் பரத் ஒரு ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் உடம்புக்கு போட்டிருக்காரு, திருப்பி விட்ருக்காரு கீப்பருக்கு பின்னாடி. ஃபைன் லெக் திசையில் 2 ஓடுறாங்க. பால் காற்றுல நின்றுச்சு, உருண்டு போகலை. 2. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு பாயிண்ட் திசையில் தொட்டு விட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் வைடு. நெக்ஸ்ட் பால் கீப்பருக்கு பின்னாடி அடிச்சுட்டு ஒரு ரன் விடுறாங்க. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது.
முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க புலிவலம். அது ஓவரை வீச குமரேசன் சொரத்தூர் அணிக்காக அடிச்சிருக்காரு. நேராக பவுலர் கைக்கு நேராகவே பின்னாடி அடிச்சுட்டு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சுட்டு 2 ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ரன் அவுட்டா இல்லை, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு, காற்றுல பால் போகலை. அங்கே கீழே ஒரு ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். நல்லா ஜட்ஜ் பண்ணி கேட்ச் பிடிச்சிட்டாரு. பிரவீன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு, சிங்கிள். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 5வது ஓவரை வீச சொரத்தூர் வானவில் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் வந்து பிரவீன் இருப்பார். ஃபஸ்ட் பால் பேட்டில் பட்டு போல்டு கேட். நியூ பேட்ஸ்மேன் பரத் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். செகண்ட் பால் உடம்புல பட்டு 10 ஓடல டாட். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு, கேப்பில் பால் போகுது, 2 ஓடுவாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு தேர்ட்மேன் திசையில் தொட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. இதோட அந்த ஓவர் முடியுது. லாஸ்ட்டு பால் சிங்கிள் ஓடலை, 2 ரன் தான் போன ஓவருக்கு. 30 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு. லாஸ்ட் ஓவரை கூட குமரேசன் ஃபஸ்ட்டு பால் ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு, காற்றுல வெளியே போயிருமா? 6. இந்த இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு, 2 ஓடுறாங்க. த்ரோ ஸ்லோவாக விட்டதுனால 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் உள்ளே இருக்காங்க எல்லோரும், ஆனால் 2 ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு இப்போ ஆஃப் சைடு சைட்டில் மறுபடியும் ஒரு 6. இந்த இன்னிங்ஸில் வர 2வது 6. செம்ம பேட்டிங், கடைசி வர பிடிச்சி அடிச்சிட்டாங்க 2 6. பொறுப்பாக ஆடுறாரு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு தேர்ட்மேன் திசையில், அங்கே ஒரு சிறு தடுமாற்றம், 2 ரன் ஓடுறாங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ஓட அந்த ஓவர் முடியுது. 48 அடிச்சிருக்காங்க. 49 அடித்தா சொரத்தூர் வானவில் பாய்ஸ் இந்த போட்டியில் வெற்றி பெறலாம். பரதன் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க சொரத்தூர் அணிக்காக. விவேக் ஸ்ட்ரைக்கில் இருப்பார், பரதன் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சொரத்தூர் வானவில் ஒரு வீச அருண் புலிவலம் அணிக்காக பிளேயில். ஃபஸ்ட் பால் ஒரு கேட்ச் அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் திசையில் கரெக்டாக ஃபீல்டு நிப்பாடி இருந்தாங்க, ஒரு ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி, அங்கே பவர் பிளே சர்க்கிள்குள்ளே தான் ஃபீல்டு இருக்காங்க, வெளியே யாரும் இல்லை. கேட்சை மிஸ் பண்ணி 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ரைடு போட்டாங்க, அதை போய் அடித்தார், அதற்கான பலன் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் தொட்டு விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் எந்த விக்கெட்டும் இழக்காமல் விளாண்டுட்டு சொரத்தூர் வானவில் பாய்ஸ். லாஸ்ட் 1 பால் டீசெண்டாக ஆஃப் சைடு
விட்டார், இன்னும் ஓடலாம். டாட்டோட ஓவர் முடியுது. நிலை அணியின் எண்ணிக்கை 8. டாட் பால் வீச புலிவலம் அணிக்காக ரஞ்சித் இன்னர் சர்வில் 4 2வது ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் பால் பாயிண்ட் வீசில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு பாலை மிஸ் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் இப்போ பாயிண்ட் வீசில் அடிச்சுட்டு 2 ஓடுறாங்க மறுபடியும். லாஸ்ட் ரன் பால் ஸ்லிப்பில் தொட்டுவிட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பவர் 5 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் பிரவீச அருண் புலிவலம் அணிக்காக பால் பாயிண்ட் வீசில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ரைட். நெக்ஸ்ட் பால் டைட்டாக அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு ஒன் பிச்சில் 2வது ரன் ஓடுறாங்க. 2 ஒன் பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் த்ரோவோட லேட் ஆகிடுச்சு. 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு புல்டாஸ் லெக் சைடு தொட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடுவாங்களா? 2. நெக்ஸ்ட் பால் பட்டு டாட். லாஸ்ட் 2 பால் ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காங்க. ஒன் பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணி த்ரோ விடுறாரு. 1 சிங்கிள். 24 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். இப்போ 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடுறாங்க. ரன் அவுட்டா இல்லை, அணிக்காக பரத்ராஜ் 4வது ஓவர் வீச லாஸ்ட் 3 ஓவர் லெஃப்ட் ஹேண்டு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட் சைட் அடிச்சுட்டு ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லா ஓடி வந்து போடுறாரு. ஒரு கட்டர் மாதிரி போடுறாரு. 3rd மேன் திசையில் யாருமே இல்லாதனால கீப்பரே ஓடுறாரு. பால் நின்றுச்சு. ஆனால் இங்கே 3 ரன் ஓடுறாங்க. அங்கே பவுலர்கிட்ட த்ரோ விட்டு அங்கேயும் யாரும் இல்லை. 4 ரன் ஓடிட்டாங்க. பால் நல்லா பாலை திருவி விடுறாரு. உடம்புக்கு போட்டார். சாரி, ஒய்டு. ஆஃப் கட்டுற ஓடல. ரன்னு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அப்படியே தெரியும். 3rd மேன் திசையில் ஒரு ரன்னு. ஜெய் போகுது 3rd மேன் திசையில். பவுண்ட்ரியா இல்லை, 2 ரன் ஓடுறாங்க. பாலை ஸ்டாப் பண்ணாங்க. 2. லாஸ்ட் 1 பால் வைட் டண்டு ஆஃப் கட். எஜாஜியே போகுது. இதுவும் 3rd மேன் திசையில் தான். இவர் ஓவரில் அடித்த எல்லா ரன்னுமே 3rd மேனில் தான். சிங்கிள். 36 அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடியல. இன்னும் மீதமுள்ள 12 பந்துக்கு 13 ரன் அடிக்கணும். பாலுக்கு போல தான் ரன்னு. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க. 12 பாலுக்கு 13 அடிக்கணும். ஏதாவது மாற்றம் வருமா பார்ப்போம். இந்த ஓவரில் முடியுது மேட்ச்சு. ஒரு விச ரஞ்சித் 12க்கு 13.
நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன். டேரக்ட் வீட்டில் இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். பிடிச்சி வச்சனால லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில். 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 ஓடுவாங்களா? 2 ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? இந்த வாட்டி விக்கெட். ஃபஸ்ட் விக்கெட்டை சொரத்தூர் இழக்கிறாங்க ரன் அவுட் மூலியமாக. ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க. பேட்ஸ்மேன் கார்த்தி ஆன் சீட்டில் இருப்பார். நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் ஆடி இருக்காரு. டாட். லாஸ்ட் 2 பால் டாட் பண்ணணும். அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியலை. பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால் டாட்டோட இந்த ஓவர் முடியுது. ஒரு ஓவருக்கு 7 அடிக்கணும். அருண் 6க்கு 7 அடிக்கணும். சைக்கிளில் கார்த்தி இருக்கார். 7 அடித்தாங்கன்னா சொரத்தூர் வானவில் இந்த போட்டியில் வெற்றி பெறலாம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். 5க்கு 7 அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஆனால் பாலை சர்ச் பண்ணாமல் ஓடி வந்தனால 2 ஓடுறாங்க. தலைக்கு மேலே போயிடுச்சு பால். ஓடி வந்துட்டார் நிறையா தூரம். 4க்கு 5 அடிக்கணும். 4க்கு 5. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இப்போ ஆஃப் சைடு சைட்டு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஆனால் பாலை பிடிப்பாரா? இந்த வாட்டி இவர் பிடிச்சிட்டாரு. கேட். நெக்ஸ்ட் பால் டாட் பால். டாட் பாலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி. அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லை. 1 பிச்சில் பவுண்ட்ரி. குமரேஷ் பவுண்ட்ரி அடித்து மேட்சை டை பண்ணிட்டாரு. 1 பாலுக்கு 1 அடிக்கணும். லாஸ்ட் 1 பால் யார் மேட்ச் வின் பண்ண போகிறாங்க? ஒய்டு போட்டார். சொரத்தூர் வானவில் வின் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில். வாழ்த்துக்கள் புலிவலம் டீம்.